இன்ஸ்டாகிராம் போனாலும் சரி, யூடியூப் போனாலும் சரி, என் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசினா கூட சரி, ரிலேட்டிவ்ஸ் கூட பேசினாலும், யார்கிட்ட பேசினாலும் அரசியல் 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 இது மட்டும்தாங்க பேசுகிறாங்க. ஏன் பாலிடிக்ஸ்க்கு ஸ்பெல்லிங் தெரியாத ஒரு சின்ன பசங்க கூட அதை பற்றி தான் பேசுகிறாங்க. ஒருவேளை எனக்கு மட்டும்தான் அப்படி இருக்கா, இல்லை உங்களுக்கும் அப்படி தான் இருக்குன்னா தயவு செஞ்சு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. எல்லாம் வேணாம் வாட்ஸ்அப்புக்கு போகலான்னு பார்த்தா அங்கேயும் வந்து சட்டமன்றத்தை ஸ்டேட்டஸாக போட்டுட்டு இருக்கிறாங்க. முன்னெல்லாம் ஓகே ரிசல்ட் அப்போ நம்ம நியூஸை பார்ப்போம், யார் ஜெயிச்சாங்க, ஓகே ஜெயிச்சாங்களா, ஓகே அவ்வளோதான் அப்படின்னு இருக்கும். இப்போ என்னடானா அந்த அசம்பிளி ஸ்பீச்சு அவங்க பதவி ஏற்பதெல்லாம் லைவில் உட்காந்து 2 லட்சம் பேர் 3 லட்சம் பேர் லைவ்லேயே உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்கங்க. மொத்தத்தில் இந்த அரசியலும் இந்த கீரை மாதிரிதாங்க. நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் நிறையா இருக்கும், ஆனால் கடைசியில் சூம்பி போய் அப்படி இப்படி வந்து நம்மளுக்கு தமுதோடு தான் வரும். அதே மாதிரி தாங்க அரசியல். இது முழுக்க முழுக்க என்னோட கருத்து தாங்க. உங்களோட கருத்து என்னன்னு கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. படிடா ஒழுங்கா படிடா.